வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா பொதுவாக யாரையும் தேடி போய் வாக்கு கொடுப்பது கிடையாது. ஆனால் அப்படி நான் யாருக்காவது வாக்கு கொடுத்தேன்னா அது சாதாரண வாக்காக இருக்காது, சத்தியமாக நிறைவேறப் போகிற உண்மையான வாக்காகவே இருக்கும். அப்படிதான் உன் வாழ்வில் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் விதத்தில் இந்த வராகி அம்மா வாக்கு கொடுக்க வந்துள்ளேன். என் ஆசீர்வாதமும் உன்னுடைய பக்தியும் இறை நம்பிக்கையும் சேர்ந்து இப்போது உன் வாழ்க்கையில உனக்கு வளத்தையும் நலத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்க போகுது என் செல்லமே. இந்த சமுதாயமும் இதில் இருக்க மனிதர்களும் உன்னை போற்றி பாராட்டி புகழ்ந்தும்படி இந்த வராகி அம்மா உன்னை உயர்த்த போகிறேன். உன்னுடைய அருமை பெருமையையும் மகிமையையும் உன்னுடைய உறவுக்காரர்கள் தெரிந்து கொள்வார்கள். அப்புறம் என்ன, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்து உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்க. இனி எப்போதும் பேரும் புகழும் பெற்று நீ பெருமையோடு வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். இனிமே நீ ஆசைப்பட்ட எல்லாமே தானாக உன்னை வந்து சேரும். உன் மனசை மட்டும் நீ அமைதியாக வச்சுக்கிட்டினா நிச்சயமாக உனக்கான நல்லது நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்து தருவேன். நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை நிச்சயமா உன்னை ஜெயிக்க வைக்கும் என் செல்லமே. யாராவது உனக்கு துன்பத்தை கொடுத்தாலோ அல்லது தொந்தரவு செஞ்சாலோ, இவங்க இப்படி நடந்துக்கிறாங்களே அவங்க அப்படி செய்கிறாங்களேன்னு தொடர்ந்து புலம்பிக்கிட்டு மட்டுமே இருந்தீனா உன்னுடைய நேரமும் சக்தியும் தான் வீணாகும். சின்ன புத்தி கொண்ட சில்லறை மனிதர்கள் உன்கிட்ட வம்புக்கு வர்றதும் உன்னை சீண்டுவதும் இயல்பான ஒரு விஷயம்தான். எப்போவுமே கெட்டவங்க நல்லவங்களை கஷ்டப்படுத்துவதையும் துன்பப்படுத்துவதையும் வாழ்க்கையின் ஒரு இயல்பு நினச்சிக்கிட்டு, அதுவும் வாழ்க்கையில் ஒரு பகுதி தான் நினச்சிக்கிட்டு அமைதியாக கடந்து போய்கிட்டே இரு. யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் நீ அதில் சிக்கிக்காம மாட்டிக்காம சிரிச்சுக்கிட்டே கடந்து போகக்கூடிய திறமையான பக்குவமுள்ள பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லமே. என்னுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு இருக்கும்போது இனிமே நீ எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். உன் மனசை மட்டும் அமைதியாக வச்சுக்கோ. எந்த சோதனையும் உன் வளர்ச்சியை தடுக்க முடியாது என் செல்லமே. நீ வாழ்வில் வளர்ச்சி பெற்று ஜெயிப்பதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். நீ மாற்றணும்னு நினைக்கிற பல விஷயங்கள் உன் கையில் பிடியில் இல்லை. அது காலத்தின் பிடியில் இருக்கும்போது உன்னால் எதையும் யாரையும் மாற்ற முடியாதுன்ற உண்மையை நீ தெரிஞ்சுக்கோ. காலம் மாறும்போது, சரியான நேரம் வரும்போது எல்லாமே தானாகவே மாறும். அது வரைக்கும் நீ பொறுமையாக இருப்பது தான் நல்லது என் செல்லமே. உன்னுடைய ஆசைகளையும் கவலைகளையும் உன்னுடைய கஷ்டங்களையும் எதிர்பார்ப்பையும்னு அனைத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எங்கே நம்ம ஆசைப்படுறது எதுவுமே நடக்காமல் கனவுகள் எல்லாம் கனவாகவே இருந்துடுமோன்னு நீ கற்பனை செய்வதும் யோசிப்பதும் கவலை கொள்வதும் எனக்கு புரிஞ்சதால தான் உன் கனவை நனவாக்கவும் கற்பனையை நிஜமாக்குவதற்காகவும் உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமே உன் வாழ்க்கையில் கர்மத்தின் ஓட்டத்தை குறைத்து உன் உள்ளத்தின் ஆழ்மன ஆசைகளை நான் நிறைவேற்றுவேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்படவே வேணாம். உன் விருப்பங்கள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக வரவேற்கப்படும். அதாவது உன் விருப்பங்கள் எல்லாமே ஒன்றொன்னா உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீ எதிர்பார்த்ததெல்லாம் சிறப்பாக நடக்க போகுதுன்னு சொல்கிறேன். அம்மா வராகி தாயே, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலைனாலும் என்னை மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு திட்டுறாங்க, எனக்கே சாபம் கொடுக்குறாங்க. அதை நினைக்கும்போது பயமாக இருக்குன்னு நீ சொல்கிற, கவலைப்படுற. அடுத்தவங்க உன்னை புரிஞ்சுக்காம சொல்லுகிற எந்த செயல்களும் உன்னை வந்து சேராது என் செல்லமே. அந்த சாபமும் பலிக்காது. எப்போவுமே நான் சொல்கிறது தான், நல்லவங்க சாபம் கொடுக்க மாட்டாங்க, கெட்டவங்க கொடுக்குற சாபம் நிச்சயமாக அவர்களே தான் சேரும். அதனால் உனக்கு யார் சாபம் விட்டாலும் உனக்கு யார் கெடுதல் நினச்சாலும் அது உன்னுடைய நிழலை கூட நெருங்காது. அதை கொடுத்தவங்களுக்கே அது போய் சேரும்படி இந்த வராகி அம்மா நான் செய்ய போகிறேன். உண்மையோடு வாழும் உன்னை என் அருள் கவசம் காத்து கொண்டிருக்கிறது. உன்னை புரிந்தவர்களுக்கு நிச்சயமாக உன்னை பிடிக்கும். உன்னை புரியாதவங்க தான் உன்னை பிடிக்காதவர்களாக, உன்னை வெறுப்பவர்களாக, உன்னை ஒதுக்குபவர்களாக இருப்பாங்க. அதனால் யார் உன்னை வேண்டாம்னு சொன்னாலும் வெறுத்தாலும் நீ பயப்பட வேணாம். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக, உனக்கு பக்கபலமாக,
உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில துயரங்கள் தொடராமல் துன்பங்களை துரத்தி அடிப்பதற்காகவே நான் உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்வில் இருக்கும் கவலைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போய் நீ விரும்பின வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய போறேன். நீ எப்போதும் நம்பிக்கையை கைவிடாதே. என் அருள் பரிபூரணமாக உனக்கு கிடைச்சு உன் வாழ்க்கையை நீ ஜெயித்தே தீருவாய். எப்போதும் உன் மனசை மட்டும் உறுதியாக வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பி விடும் என் செல்லமே. உன் நிலைமை மாறணும், உன் வாழ்க்கை மாறணும் நீ ஆசைப்படுவதும் ஏக்கம் கொள்வதும் எல்லாமே எனக்கு நன்றாக தெரியும். நான் ஒருபோதும் உன்னை மறக்கவில்லை. கண்டிப்பா உன் ஏக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றி நல்லபடியாக வாழ வைக்கத்தான் போகிறேன். உன்னுடைய வலியும் ஏக்கமும் உன்னுடைய துயரமும் எல்லாமே எனக்கு தெரியும் என் செல்லமே. நீ எப்போதும் பொறுமையோட நம்பிக்கை இறுக்கமா பிடிச்சுக்கோ. கூடிய சீக்கிரம் உன் நிலைமையை நான் மாற்றுவேன். என்னுடைய கடமை என்னவோ அதை சரியா செஞ்சு கொடுத்து என்னுடைய அருள் மூலமாக நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை வெற்றிகரமாக அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக வாழ வைக்கத்தான் போகிறேன் என் செல்லமே. நீ சுமக்கும் துயரத்தை, உன் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டத்தை நீ மட்டும்தான் சுமக்கணும்னு கிடையாது. இந்த வராகி அம்மாவும் உன் கூட தானே இருக்கேன். நிச்சயமா உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் சரி செஞ்சு உன் சங்கடங்களை தீர்த்து சந்தோஷங்களை தருவேன். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உடனே கண்ணீர் விட்டு கலங்காதே. உன் மனசுல நீ எந்த அளவு பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனா கண்ணீர் என்பது பலவீனமல்ல, அது உன் உள்ளத்தின் சுத்திகரிப்பாக உன் மனசுல இருக்க கவலைகளை வெளித்தள்ளும் விதமாகத்தான் உன் கண்களில் கண்ணீர் வருதுன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் நீ எப்போதும் வலுவா தெம்பா தைரியமான பிள்ளையா இருக்கணும்னு தானே இந்த வராகி அம்மா ஆசைப்படுவேன். உன் பாரம் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன்னுடைய கஷ்டங்களையும் வருத்தங்களையும் வேதனைகளையும் நான் ஏந்திக்கிட்டு அதற்கு பதிலாக உன்னை ஆசீர்வதிச்சு அருளையும் அன்பையும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கூட உனக்கு தருவேன் என் செல்லமே. இது வரைக்கும் உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்ந்துட்ட, துன்பங்களை மட்டுமே சுமந்து வாழ்ந்து விட்டாய். அதனால்தான் இப்போது உனக்கு நல்ல காலத்தை தொடங்கி வைப்பதற்காகவே இந்த வராகி அம்மா ஓடி வந்திருக்கேன். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில மகிழ்ச்சிகரமாகவே நடக்கும். கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் ஒரு அற்புதம் நிகழும்படி செய்ய போறேன். நடக்கவே நடக்காதோ நீ நினைச்ச விஷயத்தையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுப்பேன். என் மேல நீ வச்சிருக்க பக்தி எவ்வளவு உண்மை வாய்ந்ததுன்னு எனக்கு நன்றாக தெரியும் என் செல்லமே. நீ என் மேல வச்சிருக்க பக்திக்கு பரிசாக தான் உன்னுடைய கர்ம வினைகளையும் நீ சுமந்துகிட்டு இருக்க துன்பங்களையும் தீர்த்து வைப்பதற்காக உன்னை தேடி வந்தேன். இனிமே உன் வாழ்க்கையில நீ தொட்டதெல்லாம் துலங்கும், எல்லாமே வெற்றிகரமாக முடியும். நடந்ததை நினைச்சு யோசிக்காம சந்தோஷமா வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ பழகு. நம்பிக்கையோட நீ இருந்தீனா எல்லா விஷயங்களையும் நல்லபடியாய் நான் நடத்தி முடிப்பேன். உன் வாழ்க்கையில இப்போ நல்ல காலம் பிறந்துடுச்சு. நீ எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையில நான் நடத்தி தருவதற்காகவே வந்துவிட்டேன். இனிமே பிரச்சனையா இருந்த உன் வாழ்க்கை சந்தோஷமான பொக்கிஷம் நிறைஞ்ச அழகான புதையலாக மாறப்போகுது. நீயே எதிர்பார்க்காத பெரும் மகிழ்ச்சியை நான் உனக்கு கொடுத்து உன்னை இன்பத்தில் மிதக்க வைப்பேன் என் செல்லமே. நீயும் எனக்கு முழு மன நிறைவோட நன்றி சொல்வதற்கான நேரம் வந்துடுச்சு. உன் கண்ணீரை எல்லாம் எனக்கு காணிக்கையாக கொடுத்து விடு. உன் வாழ்க்கையில நல்ல காலம் பிறந்துடுச்சு. இனி நல்லதே நடக்கும்னு நான் கொடுத்த வாக்கு நிச்சயம் நிறைவேறும்.